இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 24th March 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் சிலுவையினுடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் அதை தியானிக்கவும் இன்னும் ஆண்டவருடைய அன்பிலே அனுபவிக்கிறவர்களாக, இந்த சிலுவையின் அன்பை அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் தொடர்ந்து மாறி ருசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, இன்றைக்கான வசனத்தை நம்ம பார்ப்போமே. நாம் தொடர்ந்து மார்க் 15ஆம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். 15-13 வசனம், 15 verse 13 Mark. So they cried out again, crucified him. அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். மறுபடியும் கத்துகிறார்கள், கூக்கிலிடுகிறார்கள். இந்த பரிசேயர் சதுசேயர் வேதப்பார் எல்லாம் சேர்ந்து இயேசுவுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவுக்கு விரோதமாக அங்கே முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். They shouting, they cried. Crucify him. அவரை எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும். சிலுவை ரொம்ப ஏன்னா ஒரு அற்புதங்கள் அடையாளம் செஞ்சு ஒரு பெரிய மனிதனை போல காட்டிக்கொண்டு வருகிறார். ஒரு தீர்க்கதரிசி போல, ஒரு கடவுள் மனிதனை போல அவர் பேசுகிறது, அவர் செய்கிற காரியங்கள்லாம் பரவி வருகிறது. அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆயிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு ஒரு மோசமான நிலைமை, ஒரு கேவலமான நிலைமை வந்துட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க என்ற ஒரு சிந்தனையில் சாத்தான் இப்படி இவர்கள் மூலம் செயல்படுகிறார். இதற்கு ஆண்டவர் மறுப்போ எதிர்ப்போ போராடவோ இல்லவே இல்லை. அதான் ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கடவுளுடைய சித்தம் என்று இயேசுவுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியாது. சீஷர்கிட்ட ஏசாமி சொன்னார்ல, நான் உயிர் தெழுவேன்னு, அது மட்டும் அவன் காதல விழுந்திருக்கு சாத்தானுக்கு. அதனால இவர் உயிர் தெழுந்துருவாரு, உயிரோட வந்துருவாருன்னு சொல்லியிருக்கிறாரு என்ற சாத்தானுக்குள்ள இருந்த அந்த துணி என்ன பண்ணுது, ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை உயிர் தெழுவான்னு அவருக்கு நம்பல. அவனுங்க சரீரத்தை திருடிடுவானுங்க அப்படின்னு சொல்லி திருடிட்டு உயிர் தெழுவான்னு சொல்லுவாங்க என்று நினைத்து கதையை மாற்றி ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லறையை மூடுகிறார்கள். இயேசு ஏன் போராடவில்லை? ஏன் ஆண்டவர் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை? பிலாத்து சொல்றான், நான் உன்னை விடுவிக்க முடியாது உன்னால. காரணம், இது கடவுளுடைய சித்தம், இது எனக்கு தெரியும். இந்த சித்தம் இதை நிறைவேறினாதான் இந்த உலகத்துக்கு ஒரு வழி உண்டு. இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நோ சாய்ஸ். அதே போல சில சமயங்களிலே அருமையான சகோதரனே சகோதரி, நீங்கள் ஒரு பொறுப்பு உங்களுக்குள் கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வீர்களானால் அதுல வர்ற நஷ்டம் லாபம் எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சு கொள்ள வேண்டும். அவதானே? யூ ஹாவ் டு bear good or bad because the responsibility, the commitment that you are taken, you're given, you're taken, பெற்றுக்கொண்டாய், கொடுத்திருக்கிறாய். அப்பொழுது அதுல வருகிற எல்லா சூழ்நிலையிலும் நீ என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாதானுங்களே? இப்போ இயேசுவை நீ நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு உனக்கு அடியும் விடலாம், நஷ்டங்கள் வரலாம், உயர்வு இல்லாமல் போய்விடும். Because of your Christian, there is no promotion in your career. ஆமாதானே? அது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் என்பதனாலே, இயேசுவின் பிள்ளை என்று அறிந்ததனாலே. அப்ப இந்த போராட்டமான சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு. அப்ப இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது புதிதானதல்ல. ஏசாமி சொல்ற இதான் நடக்கும்பா, நீ என்னை நம்பும் பொழுது இப்படியெல்லாம் ஏற்படும். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தியை இன்றைக்கு உலகம் வேறு விதமாக திணித்து போதித்து வருகிறார்கள். கஷ்டம் இல்லை, பாடு இல்லை, துன்பம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையே இல்லை. என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னையே வெறுத்து நீ சிலுவையை சுமக்க வேண்டும். அதான் இயேசுடைய அழைப்பு. அப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையிலே போகும் பொழுது நிச்சயமாக உனக்கு பாடுகள் வரும். ஆனால்
அதோட முடிவோ ஜெயம், உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அதை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் போதுமானவராய் இருக்கிறேன், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, உன் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தடைகளை கொண்டு வருகிற சாத்தானே, இருளின் சக்திகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை கொடுங்க ஐயா. உங்களுடைய சித்தத்தை அறிந்து வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, பாடுகள் வாழ்க்கையின் ஒரு பங்கு. அதை சந்திப்பதற்கு உனக்கும் எனக்கும் நமக்கும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அது விசுவாசத்தின் மூலம். God bless.